நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. அஸ்ஸலாமு அலைக்கும் வாஃபிக் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி சொல்லுங்க மேம், எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ போன வாரம் அண்ணன் சிவதாண்டவம் ஆடின ஆட்டத்தில் மரங்களின் மாநாடுன்னு ஒரு ஆட்டம் ஆடினார் அண்ணன் சீமானவருக்கு. அது பல இடங்களில் கேலி பொருளாகவும் சித்தரிக்கப்பட்டது. அதே சமயத்தில் இயற்கை காதலர்களால் கொண்டாடவும் பட்டது. இப்போ அந்த மரங்களின் மாநாடு கிட்டத்தட்ட எல்லா அரசியல் விமர்சகர்களும் சீமான் ஒரு வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்காரு, சீமானுடைய ஒவ்வொரு வியூகங்களும் அவருக்கான வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரிசக்தியார், பத்திரிகையாளர் மணி, அப்புறம் ரவீந்திரன் துரைசாமி, இது மாதிரியான நபர்கள் எல்லாம் சீமானுடைய வியூகத்தை கண்டு வியப்படைகிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த சீமானை ஆடு மாடு மாநாடு நடத்துகிறாரு, மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறாரு, தண்ணிக்கு மாநாடு நடத்துகிறாருன்னு சொல்லிட்டு இந்த குறுகிய சிந்தனை கொண்ட குறப்பிரசவத்தில் பிறந்த குருடர்கள் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கட்சியினுடைய அடிப்படை தாத்பரியம். ஆமாம், நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது தான் அது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்டா, எல்லாமும் எல்லாருக்கும். எல்லாருக்கும் இந்த எல்லாமும் எல்லாருக்கும் கம்யூனிசம் தத்துவம் தோன்றதுக்கு முன்னாடியே கம்யூனிசம் பேசிட்டான் நம்ம வள்ளுவன். இப்போ இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போகும்போது இது மனிதருக்கு, மரங்களுக்கு, மாடுகளுக்குன்னு பிரிக்க முடியாது. உயிர் உள்ள ஜீவன்கள் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். அப்போ இந்த உயிர் உள்ள ஜீவன்கள் போகும்போது என்னுடைய அறிவின்படி நான் இந்த மரத்தை நான் குழந்தையோட ஒப்பிடுறேன், மனிதனோட ஒப்பிடுறேன். ஏன்னு கேட்டால் மனிதனுக்கு அனிச்சை செயல் இருக்கிறது, ரசாயன மாற்றம் இருக்கிறது, நோய் எதிர்ப்பாற்றலியல் இருக்கிறது, பருவமடைதல் இருக்கிறது, அதுக்கப்புறம் இனச்சேர்க்கை இருக்கிறது, சந்ததியை உருவாக்குவது இருக்கிறது. எல்லாமே மனிதனுக்கு இருக்கிற மாதிரியே மரங்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் இருக்குது. இப்போ பழம் காய்த்து கீழே விழுகுது அப்படின்ட்டு அதை அனிச்சை செய்யும். பழம், அதாவது மரம் பழத்துக்கு விடை கொடுக்குது. இனி நீ எனக்கு சுமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய சந்ததியை நீ பெருக்கிக்க அப்படின்னு ஒரு விருட்சத்தை உருவாக்குது. நம்ம கோழி எப்படி தன் குஞ்சுகளை ஒரு கட்டத்துக்கு மேல விரட்டி நீ அடுத்தடுத்து உன்னுடைய இனப்பெருக்கத்துக்கு தயாராகிக்கன்னு சொல்லுதோ அது மாதிரி சொல்லுங்க. இப்போ நம்ம சந்ததியை என்ன செய்யறோம், குறிப்பிட்ட அளவு நம்ம வளர்க்குறோம். வளர்த்ததுக்கு அப்புறம் அது பருவம், அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு. அவன் இந்த குடும்பம் ஆயிடுறான், தனியா பருவமடையும். மரத்திற்கும் நோய் தாக்கம் இருக்கு, அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியும் மரத்துக்கு இருக்கு. மரங்கள் வேர்களின் மூலியமாக ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்வதாக ஆய்வுகள் சொல்லுது. ஆமா, மண்ணியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மரம் தனக்கு வரக்கூடிய எதிரிக்கு அது என்ன செய்யுது, அதுட்ட இருந்து பாதுகாத்துக்குள்ள எதிர்ப்பு தன்மைக்கு தன்னுடைய ரசாயனங்களை சுரந்து எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படிங்கிற மாதிரியான சில ஆய்வுகளும் சொல்லப்படுது. அப்ப நமக்கு உண்டான எல்லா கட்டமைப்புகளும் மகரந்த சேர்க்கை, ஆண் பெண் பூக்கள் உரசிக்கிறது, ஒன்று கூடல், காதலிக்கிறது, அதுல இருந்த புது இதெல்லாம் எதோட கொண்டு போய் மனிதனோட கொண்டு போய் ஒப்பிடுறோம். அப்ப இவ்வளவு டீடைல்டா விளக்கமா அந்த மரங்களுக்கு மனிதனுக்கு ஒத்த அந்த எல்லா கட்டமைப்பையும் உள்ள அந்த மரங்கள், அதை பத்தி அதுட்ட மாநாடு போடாம, அதை பத்தின அரசியல் செய்யாம, அதை பற்றின பேச்சு இல்லாம, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கட்சியினுடைய தாத்பரியத்தை வச்சுக்கிட்டு சீமான் பேசாம வேற எவன் பேசுவான்? பேசுறதுக்கு பத்தி பேசுறதுக்கு நம்ம என்ன திராவிடமா? விபச்சாரத்தை பத்தி பேசுறதுக்கு 1க்கு 3 பொண்டாட்டி கட்டி விபச்சாரம் பண்ணி பேசுறதுக்கு நம்ம என்ன கலைஞர் திமுகவா? திருமணம் கடந்த உறவுன்னு சொல்றதுக்கு நம்ம அதாவது திருமணம் கடந்த உறவுன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன தீகா வாரிசா? இல்ல மேரேஜ் வித்தவுட் கமிட்மெண்ட்னு பேசுறதுக்கு நம்ம என்ன பெரியாரா? வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி பேசுறதுக்கு நம்ம என்ன பெரியாரா? பெரியார் சொல்லுங்க, ஈவேராவான்னு சொல்லுங்க. பெரியார்னா அந்த பெரியாருங்கிற பெயருக்கு இழிவா இருக்குது. நம்ம பேசாம, நாம் தமிழர் கட்சி பேசாம, சீமான் பேசாம வேற எவனா அந்த நாட்டுல பேசுவான்? சரி, அப்படி அறிவு இருந்தா பேசுங்களேன். நீங்க இத விமர்சனம் பண்றான்னு சொல்றீங்க பாருங்க, இத விமர்சனம் பண்றான்னு சொல்றேன் பாருங்க. அவன் புல்லா திராவிட முட்டாள். திராவிடம் கொடுத்த பகுத்தறிவு, திராவிடம் கொடுத்த கல்வியில கற்று வந்த முட்டாள்கள் தான் பேசுறாங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு கருத்து சொல்லணும்னு இருந்துச்சு. இந்த பெரிய ஈவேரா தான் படிக்க வச்சாருன்னு சொல்ல, ஈவேரா படிக்க வச்ச இந்த அதிகாரிகள் தாண்டா ஊழல் லஞ்சத்தை இந்த நாட்டுல அதிகப்படுத்தி வச்சிருக்கேன். அதாவது என்ன சொல்றேன், பகுத்தறிவை பெரிய ஈவேரா கொடுத்தாரு, திமுக கழகம் தான் கொடுத்துச்சு, திராவிட கழகம் தான் கொடுத்துச்சு அப்படின்னு பேசுறவனுக்கு போதைய போட்ட உடனே மனைவியும் தெரியல, அம்மாவும் தெரியல. இதுதான் ஈவேராவுடைய கல்வி அறிவா?
ஆனா தமிழ் தேசியம், தமிழ் மூதாதையர்கள், நம்மாழ்வார், திருவள்ளுவர் போன்ற நம்மளுடைய எண்ணற்ற தமிழ் தேசியவாதிகள் கொடுத்த அறிவுல மரத்தையும் மனிதத்தையும் ஒன்னா பார்க்க கற்றுக் கொடுத்துருக்கு. எது தேவையான அறிவு? காமராஜர் எது தேவையான அறிவு? இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் குழந்தை, ஒரு நம்ம பெற்ற குழந்தையோட நம்மளுடைய உயிர், நம்ம உயிர் வாழ்ற மனிதனோட நான் அந்த மரத்தை ஒப்பிடுறேன்டா. எனக்கு தமிழ் தேசிய அறிவு. குர்ஆன்லயே ஒரு வசனம் வருது, அதாவது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்துகளையும் நாம் ஜோடியாகத்தான் படைத்திருக்கிறோம்னு இறைவசனம் குர்ஆன்ல வருது. அப்ப அப்படி அதுலயே தெரியுத, இந்த உலகத்தில் மனிதர்கள் மாத்திரம் ஜோடியா இல்ல, எல்லா உயிரினங்களும் ஜோடியாகத்தான் இருக்குது. இந்த மரங்கள் அப்படிங்கறது இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அது ஒரு தேவையற்றது, மரங்களுக்கான மாநாடு தேவையற்றது அப்படின்னா என்னன்னா மரங்கள் தேவையற்றதுன்னு முடிவு எடுக்கிறாங்க. மரங்கள் தேவையற்றதுன்னு நினைச்சிருந்தா ஏன்டா இறைவன் அந்த உலகத்துல உன்னோட சேர்ந்து படைச்சிருக்கிறான்? நாம் படைக்கப்பட்ட அனைத்தும் உனக்காகவே, நீ உண்டு புசிக்கவே, உன்னுடைய வசதியான வாழ்வுக்காகவே நாம் படைத்தோம் அப்படிங்கிறான். எல்லா வேதமும் சொல்லுது. அப்படின்னா உலகத்துல மனிதனை மட்டும் படிச்சிருக்கலாமே, என்னத்துக்கு மற்ற உயிரினங்கள், ஏன் ஓரிரு உயிரி, ஈரிரு உயிரி, மூவிரு உயிரி, நாலு உயிரி, ஐயோ எதுக்கு படைக்கணும் ஒரு அறிவுலையும்? எல்லாம் இது இயற்கையினுடைய சுழற்சியில தான். நம்ம தமிழ் கவிஞர் வைரமுத்து பேசியிருப்பாரு மரங்களை பற்றி. மரங்களை பத்தி ஒரு கவிதை பேசியிருப்பாரு, கேள்விப்பட்டிருக்கேன், மறந்துருச்சு. பயங்கரமா இருக்கு. மனிதனுடைய பிறப்பில் இருந்து அவனுடைய பிணத்தை எரிக்கக்கூடிய சுடலை விறகு எரிதி மரம் ஆற்றிய பங்குகளை தொகுத்து பேசியிருப்பாரு. அதாவது அறிவுள்ளவன், தெளிவு, மரம்தான் எல்லாம் மரம்தான் மனிதன் மரம்தான். கேட்டிருக்கேன் நான், மறந்துருச்சு எனக்கு அது. நான் பிறந்த உடனே சேனைப்பால் தேன் எங்க இருந்து வருது? எனக்கு அரைச்சு பூசி குளிப்பாற்ற சந்தனம் எங்க இருந்து வருது? எனக்கு வைக்கிற திருநீர் குங்குமம் பொட்டு எங்க இருந்து வருது? நான் தொங்குகிற தூளி எங்க இருந்து வருது? நீ உடலுக்கு பூசுற நறுமணம் எங்க இருந்து வருது? மனிதனுடைய வாழ்வியல்ல மரங்களும் இயற்கையும் பிரிக்க முடியாத ஒன்று. சும்மா சொல்லல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அதுக்கெல்லாம் அழியுதேன்னு ஒருத்தன் கவலைப்படுறான், வருத்தப்படுறான். அதுக்கெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா நான் ஏன் நாளைக்கு நீ அழிஞ்சிருவாடா அப்படிங்கிற உங்களுக்கு எச்சரிக்கையே ஒருத்தன் செய்யறான். அப்படிப்பட்ட ஒரு உயிர் சார்ந்த பிரச்சனையை எடுத்து ஒரு தலைவன் தலைவன்டா என்ன, டாஸ்மார்க் டார்கெட் வைக்கிறது மட்டுமா தலைவனு? வெளிநாட்டுக்கு போய் முதலீடு வர்ற சுற்றுலா குடும்பத்தோட சுற்றுலா கொடுத்துட்டு வர்றதுமா தலைவனு? கிடையாது. 3 பொண்டாட்டி கட்டிட்டு அவன் தலைவனா? காம கதைகள் எழுதி கலைஞர் பேர் வாங்கிட்டு அவன் தலைவன் ஆயிட முடியுமா? இப்ப அதுல சீமான் சொன்னாங்க, அந்த சீமான் பேசாம, நாம் தமிழர் பேசாம வேற எவனுக்கு பேச இந்த நாட்டுல தகுதி இருக்கு? அறிவு இல்ல, தகுதியும் இல்ல, அதை பேசுறதுக்கு நான் அறிவாற்றலும் இல்ல. இருந்தா தானே அவங்க பேசிருப்பாங்கல்ல, ஏன் சீமான் வந்து பேச வேண்டியது இருக்குது? அதாவது அதான் சொல்றேன்ல, ஒரு அறிவார்ந்த தலைவன் இல்லைண்டா அந்த சமூகமே என்ன ஆகும்? தமிழ்நாடு மாறி நிக்கு. இதுக்கு உதாரணமா நம்ம நிறைய நாடுகளை பாக்குறோம். என்ன, இந்த எத்தோப்பியாங்கிற நாடு, ஸ்வீடன்ங்கிற என்னன்னா பல நாடுகள் வந்து இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்காததுனால இன்னைக்கு கடல் கொள்ளையர்களா இன்னைக்கு மாறி நிக்கிறான். அங்க தண்ணி இல்ல, மரங்கள் இல்ல, பூமியில விளையிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு ஏதாவது எதிர்நாட்டு படைகள் ஏதாவது சரக்கு கப்பல் அந்த வழியா போச்சு அப்படின்னா அதை அபகரிச்சு சொல்றாங்க, கடல் கொள்ளையர்கள்ங்கிற பெயர் எடுத்து அது மூலியமா வாழ்வாதாரத்தை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நம்ம நாடு ஆயிடக்கூடாது, மக்கள் பஞ்சத்தை எதிர்கொண்ட கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு தலைவன் கவலைப்படுறான். நான் என்னைய பொறுத்த மட்டுக்கும் இந்த மரங்களுக்கான மாநாடுங்கிறது, இந்த கால்நடைகளுக்கான மாநாடுங்கிறது அது வாயற்ற ஜீவன். அது தன்னுடைய தேவைகளை மக்கள் இடத்துல சொல்ல முடியாது. மரங்களையும் மாடுகளையும் பாதுகாக்கிறதே அது நமக்காக வேண்டிதான். அவர் ஒருத்தன் சொல்றான், விமர்சனம் பண்றவன், மாட்டுக்கு மாநாடு போடுறாரு, ஆனா மாட்டுக்கறி சாப்பிடுறேங்கிறாரு. அது வேறு. லூசு பயல, மாட்டை பாதுகாக்கிறதே நான் சாப்பிடுறதுக்கு தான். உங்களுக்கு புரியுதா? மாட்டை பாதுகாக்கிறதுக்கு நம்ம தேவைக்கு தான். மனிதனுடைய வாழ்வியல ஒரு ஆண்மகன் பிறந்த உடனே முதல்ல யாருக்கு பலனா இருக்கான்? அவனுக்கு முதல்ல அவன் பலனா இருந்தான். அதுக்கப்புறம் தாய் தகப்பனுக்கு, அப்புறம் உற்றார் பிறந்தவருக்கு, உறவினர்களுக்கு, அப்புறம் மனைவிக்கு, அப்புறம் தன் சந்ததிக்கு, சமுதாயத்துக்கு. அப்படி எண்ணற்ற பரிமாணங்கள்ல மனிதன் என்ன செய்யறான்? ஆணோ பெண்ணோ வந்து எண்ணற்ற பரிமாணங்களை ஒவ்வொருத்தருக்கும் பயன்படுறாங்க. அது மாதிரி கால்நடைகளும் ஒவ்வொரு பயன்பாடு இருக்கு. அதுக்காக வெட்டி சாப்பிடுறோம்டா, அதை பத்தின என்ன சிந்தனைங்கிறதே இருக்காதா? எல்லாத்தையுமே வெட்டி சாப்பிடுறோம். காளை மாடுகள் தான் வெட்டி சாப்பிடுறோம். பசுமாடுகள் இருக்குல்ல, அதுல இருந்து பால் வருதுல, பால் நம்ம குடிக்கிறோம்ல, பால் தேவை இருக்குல்ல. அப்ப அது வந்து இது வந்து ஒரு இந்த அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஈக்காலஜிக்கல் பிரமிட்னு சொல்லுவாங்க, உயிர் கோபுரம்னு சொல்லுவாங்க. சங்கிலி தொடர். உயிர் கோபுரம்டா எப்படின்னு கேட்டா, சிறு உயிர்கள் அதுக்கடுத்த உள்ள உயிர்களை உண்பதும், அதை பெரிய உயிர்கள் உண்பதும், அதை பெரிய உயிர்கள் தின்பதும், கடைசியா எல்லாத்தையும் சாப்பிடுற மனிதன் வந்து மண்ணை சாப்பிடுவோம், மண்ணுக்குள் போய் மண் அவனை சாப்பிடுவதும், மண்ணுயிர்கள் அவனை தின்பதும். இது ஒரு சுழற்சி, வாழ்க்கை சுழற்சி முறை. அடிப்படை அறிவே இல்லாத முட்டாள்கள் பேசுறான்டா. அப்ப இவங்களுக்கு நம்ம எங்க சேர்க்கிறது? என்ன பண்றது அவருக்கு ஒன்றும் புரியல. அதான் அந்த மாநாட்டிலே என்ன சொல்றாங்க, தமிழ் இந்திய வரலாற்றுல இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன். ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க, ஈக்காலஜிக்கல் ஆக்டிவிஸ்ட், சமூக சுற்றுப்புறவியலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க உலகம் முழுவதும். ஆனால் மரங்களுக்கு என்று மாநாடு போட்ட
ஒரு தலைவன் உலகத்திலே இல்லங்க. ஆமாங்க, நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. உண்மைதான். தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை நம்ம வீடியோக்கு கீழ டேக் பண்ண சொல்லுங்க. அத கமெண்ட் பண்ண சொல்லுவோம், கமெண்ட்ல டேக் லிங்க் கொடுக்க சொல்லுங்க. இந்த வேர்ல்டுல மரங்களுடைய அவசியத்தை உணர்த்துற பேச்சுகள் இருக்கு, மரங்களை பற்றிய சிறப்பம்சங்களை சொல்லக்கூடிய பேச்சுகள் இருக்கு, மரங்களை பாதுகாக்கக்கூடிய இயக்கங்கள் இருக்கு, நிறுவனங்கள் இருக்கு, அறக்கட்டளைகள் இருக்கு. அரசு எவ்வளவோ பணங்கள் ஒதுக்குது. ஆனால் மரத்திற்கென்று ஒரு மாநாடு போட்ட ஒரு தலைவன், ஒரு கொள்கை தலைவன் உலகத்திலேயே இல்லங்க எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானை தவிர. உண்மைதான். நான் இதை பகிரங்க சவால் விடுறேன். மறுக்கிறதுக்கு இல்ல. இப்ப வந்து அப்ப அவ்வளவு பெரிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு உலகத்துல எவனும் செய்ய முடியாத ஒரு சித்தாந்தத்தை ஒருத்தன் தூக்கி சமக்கிறதுக்கு பின்னாடி நம் தமிழும் நம் தமிழ் தலைவர்களும் நம் தமிழ் அந்த உயிர் ஜீவ நாடியான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இருக்குதுண்டா இது எவ்வளவு பெரிய விஷயம். அது எப்படியா கடந்து போக முடியும்? இதை எப்படி விமர்சனம் செய்ய முடியும்? அறிவற்றவன் பெரியாரிடம் இருந்து பகுத்தறிவை பெற்றவன் விமர்சனம் செய்வான். ஏன்னா அது பகுத்தறிவு, அது பகுத்தறிவு இல்லது. அதுக்கு பேர் வந்து கூமுட்டறிவு. என்ன விமர்சனம் சீமான விமர்சனம் பண்ணுவான். அதான் சொல்றான்ல, அவனுக்கு வந்து சீமான் தான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. தத்துவம் பிரச்சனை இல்லங்க. இதே நான் ஒரு வெளிநாட்டுக்காரனா இருந்து, நான் ஒரு வெள்ளக்காரன வம்சாவளியில இருந்துகிட்டு இங்கிலீஷ்ல வந்து திஸ் ஹிஸ்டரி இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு நான் பேசியிருந்தேன்னா என்ன தலையில வச்சு கொண்டாடி இருப்பேன். நம்ம உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு சொல்லுவாங்க. இயற்கையினுடைய மலைகளின் ராணி என்று சொல்லக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர் ஏரியாக்கள்ல, அந்த ஏரியாக்கள்ல பசுமைக்கு எப்படி பேர் போட்டா, அதுல 300 ஏக்கர் 400 ஏக்கரை அழிச்சு சாமியை கொண்டு வந்து வச்சு கும்பிட்டு வந்தானே அவனை போய் வணங்கினவங்க தானே இந்த குரூப் ஈசாமையம். எவனாவது பேசலாங்க? யானையினுடைய வழித்தடத்தை மறைச்சுதான் அந்த இது ஈசா மையம் கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இயற்கை சீரழிவுக்கு பின்னாடியும் மனிதனுடைய இயற்கை மீது செய்யப்பட்ட அத்துமீறல், இயற்கையின் மீது மனிதன் செய்த போர் தான் விளைவு ஆக்டிவிட்டி சொல்றாங்க, சமூக செயல்பாட்டாளர்கள் சொல்றாங்க. இல்ல மனிதர்களுக்காக மதங்களா இல்ல மதங்களுக்காக மனிதர்களா சிந்தனைக்கே வரமாட்டாங்க. நீ சாமியை காப்பாத்துறதுக்கு போராடுற மூதேவி, சாமியை வணங்குறதுக்கு முதல்ல நீ உயிரோட இருந்தா தான் சாமியை வணங்க முடியும். சாமி உயிரோட இருக்கணும், இந்த பூமி உயிரோட இருக்கணும். சாமிங்கிற பேர்ல எது வந்தாலும் வணங்குறாங்க. சாமிங்கிற பேர்ல எது வந்தாலும் வணங்குறாங்க. கற்பனசாமி கோயில கேப்பாராட்டு கிடக்கு, பாபா கோயில பாருங்க எப்படி இருக்கு. இல்ல சாமியை வணங்க திராவிட சித்தாந்தம். அதுக்கு முதல்ல பூமியை காப்பாத்தினா சாமியை வணங்க முடியும். பூமி நாசமா போய்கிட்டு இருக்கு, இங்க சாமியை நீ வணங்கிட்டு இருந்தேன். என்ன சொல்றாருல, வணங்குவதற்கு ஏராளமான சாமிகள் இருக்கு, வாழ்வதற்கு ஒரு பூமி தான் இருக்குது. கண்டிப்பா அவர் பேசுற அரசியல் ஒருத்தன் இனிமே பேச முடியுமாங்க? பேச மாட்டான். இதெழுதி வந்த தலைவர்களும் இனிமேல் வரப்போறும் தலைவர்கள் பேச முடியுமாங்க? அந்த பேசக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் வரக்கூடிய ஒரு தலைவன் பேசணும் அப்படின்னா அது சீமான்ட்ட இருந்து அறிவாகத்தான் இருக்கும். இப்ப திருக்குறான்ல கூட இறைவன் பல இடங்கள்ல சொல்றான், இன்னலக்கும் சில அன்ஆமில் ஐபரா, கால்நடைகளில் மனிதர்களுக்கு அத்தாட்சியும் படிப்பினைகளும் பாடங்களும் இருக்கிறது அப்படிங்கிறான். கால்நடைகள்ல என்ன படிப்பின பாடம் இருக்குது? இறைவனை இப்ப என்ன பொறுபோக்குத்தனமா சொல்றான் திருக்குறான்ல. அப்ப ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு படைப்புகளும் ஒவ்வொரு செடி கொடிகளும் இறைவனை தஸ்பீஹ் செய்கிறது, இறைவனை துதிக்கிறது அப்படின்னு திருமறை குர்ஆன்ல வருது, சொல்லப்படுதுல. அப்போ சீமானவர்கள் இஸ்லாத்தை உணர்ந்து செய்யறாரா உணராம செய்யறாரா தெரியல, ஆனா இஸ்லாத்துல உள்ளதை செய்யறாரு. அதனாலதான் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நாங்களும் சீமானுடைய அரசியல் தான் சரியானது, இந்த மக்களுக்கானது, இந்த மண்ணுக்கானது, நாம் வாழ்க்கைக்கானது அப்படிங்கறத உணர்ந்து நம்ம இன்னைக்கு சீமானவர்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த சவுக்கு சங்கன் ஒருத்தர் இருக்கானே, அவன் இன்டர்வியூல பேசுறான், 15 வருஷம் ஆச்சு, எத்தனை மரம் வச்சிருக்கீங்க? சரி, நீங்க வச்ச மரத்துல போய் தோப்பை உருவாக்கி அதுல நீங்க வந்து மாநாடு நடத்தணும். சரி அப்படின்னு பேசுறான். சரி, அந்த முட்டாப்பையில ஒரு சரியான தலைவன், ஒரு சரியான கொள்கை தலைவன் கொள்கையை வகுத்து அதன்படி தன்னுடைய தொண்டர்களையும் தன்னுடைய கட்சியோ தன்னுடைய நிறுவனத்தையோ தன்னுடைய கொள்கை செயல்பாட்டாளர்களையோ வடிவமைத்து அனுப்பி விட்டுட்டான்டா. ஒருத்தன் செய்யறதுக்கும் 1000 பேர் செய்யறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? தலைவன் ஒரு சரியான அறிவார்ந்தவன்டா என்ன செய்யணும்? அது செய்யறதுக்கு உண்டான வாய்க்கால ரெடி பண்ணி கொடுக்கணும். அதன் வழியா நீர் இருக்குன்னு அது மறைந்து ஓடும். புரியுதா உங்களுக்கு? அவன் தான் தலைவன், வழித்தடம் போடுறவன் தான் தலைவன். இல்ல நான் என்ன சொல்றேன், சீமான விமர்சிக்கிறதுக்கு இவ்வளவு முண்டி அடிச்சுக்கிட்டு வரிய, நீ எத்தனை மரங்களை நட்ட? சரி, ஒருவேளை சீமான் நட்டு ஒரு தோப்பையே உருவாக்கி இருந்தாருன்னு வைங்களேன், இதே சவுக்கு சங்கர் என்னமா சொல்லியிருப்பேன் பாத்தியல, தம்பிகள்கிட்ட வசூல் பண்ணி அவர் தோப்பு வாங்கிட்டாருங்க. காசுக்கு பேசுறவனை பத்தி நம்ம பேச இல்ல, அவங்க சொல்ற குற்றச்சாட்டு, அவர் கொடுக்குற வாடகை காசை வச்சாலே சொந்தமா வீடு கட்டியிருக்கலாம். சொந்தமா வீடு கட்டினா என்ன சொல்லுவான், வசூல் பண்ணி நிதி திரட்டி சொந்தமா அவருக்கு பங்களா கட்டிக்கிட்டாரு அப்படிமா. ஒரு தலைவன் தான் இனமே நாடு இல்லாம இருக்குது, அப்புறம் எதுக்குடா எனக்கு வீடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆளு வாடகை வீட்டுல இருக்காரு. ஏன்னா இது வந்து காழ்ப்புணர்ச்சியில பேசுறவன். அந்த மகளின் மாநாடுலாம் என்னைய கேட்ட ஒரு அறிவு சார்ந்த நிகழ்வு இல்ல. இப்ப நம்ம வந்து ஆமா, திராவிட கட்சிக்கு வேண்டாம், அது கோமாளித்தனமா தெரியலாம். அதுக்கு வந்து டாஸ்மார்க்
ஆமா, ஆமா. அவங்க பொலிட்டிக்கல் புரோக்கர் தானே, பொலிட்டிக்கல் புரோக்கர். அவங்களுக்கு வேண்டாம் அது கேலித்தனமா இருக்கலாம். அறிவார்ந்த சமூகத்துக்கு தமிழ் தேசிய சிந்தனையை தாங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு இது வந்து ஒரு முற்றுமுதலா அறிவார்ந்த நிகழ்வு. இந்த நிகழ்வு இது பாராட்டக்கூடியது, போற்றப்படக்கூடியது. வருடந்தோறும் இதை நடத்த வேண்டும். இது இப்படி செய்வதன் மூலியமாகத்தான் நம்ம மக்கள் மத்தியில் மரங்களுடைய தேவைகள், மரங்களுடைய பயன்பாடுகள் இதெல்லாம் வந்து எடுத்து சொல்ல முடியும். அந்த மாதிரி நம்ம போகணும். அரசியல்ங்கிறது வந்து மனிதனுக்கான அரசியல் மட்டும் இல்லை, வெறும் தேர்தல் அரசியல் மட்டும் கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்வியல் அரசியல், தமிழ் தேசிய அரசியல்னா வாழ்க்கையில் என்னென்னலாம் பங்கேற்குதோ அதுகளை எல்லாத்தையும் நம்ம தூக்கி சுமக்க வேண்டிய கடமையும் இது நமக்கு இருக்கு. அடுத்த வந்து அந்த மாநாட்டிலே அண்ணன் பேசுறாரு, இந்த காட்டுக்குள் புலிகள் வந்ததரும் அணில்களை காணவுன்றாரு. உடனே என்னமா சொல்றாங்க, திமுகவை எதிர்க்கிறத விட்டுவிட்டு விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு சீமான் அப்படின்றாங்க. கேட்ட கவனிச்சியல? அதாவது அதான் சொல்றேன்ல, சில பேர் கமெண்ட்ல போடுறாங்க, கொஞ்ச நாள் அண்ணன் தம்பி தம்பி தம்பின்னு இருந்தாரு, இப்ப வந்து ரோட்டாடி பிடிச்ச பேர் வைக்கிறாரு, இப்ப எதுக்க ஆரம்பிச்சுட்டாரு, இப்ப விஜய பத்தி மட்டும்தான் எதிர்ப்பு அரசியல். ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பெட்டி வாங்கிட்டு வந்துட்டாரு. பெரியார தூக்கிட்டு நீ எவன் வந்தாலும் அவனுக்கு செருப்படிதான். அது சரி. பெரியார தூக்கிக்கிட்டு எவன் வந்தாலும் செருப்படி. திமுகவா இருந்தாலும் சரி, எவனாவது இருக்கட்டும், விஜயா இருந்தாலும் எவனாவது இருக்கட்டும், அந்த லிஸ்ட்ல என் தாய் தகப்பனே கூட சொல்லிட்டாரு அவரு. என்னை பெற்ற தாயே வந்தாலும் தாக்குதான் சொல்லுவேன். அப்புறம் என்ன விஜய் என்ன வெங்காயமா? விஜய் என்ன வெங்காயமா கேக்குறேன். இதுதான் அளவுகோல். சீமானினுடைய தத்துவம் இதுதான். தமிழ் தேசிய கட்டமைப்புக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வர்ற அரசியல்வாதி வா. பெரியார நாங்க 50-60% மேல பெரியார முடிச்சு கட்டிட்டோம். பெரியார் மண்ணிலேயே முடிச்சு கட்டிட்டோம். பெரியாரையே ஒரு மண்ணு முடிச்சு கட்டிட்டோம். தோண்டி உள்ள வச்சாச்சு. மறுபடியும் தோண்டிக்கிட்டு நீ பெரியார் வந்தீங்கன்னா உனக்கு செருப்படி தவிர வேற இல்ல. அது விஜய் இல்ல. நாளைக்கு ஒருவேளை எவன் வந்தாலும் நாளைக்கு ஒருவேளை சூர்யா வந்தாலும் எந்த நடிகன் பெரியார தூக்கிட்டு வா, அக்கனை தூக்கிட்டு வா, காமராசரை தூக்கிட்டு வா, பசுமன் முத்துராமலிங்கத்தை தூக்கிட்டு வா, பழனி பாபாவை தூக்கிட்டு வா. நீ பெரியார தூக்கிட்டு வந்தீங்கன்னா செருப்படிதான் நீ தமிழ்நாட்டுல. இதுல விஜய் என்ன, அந்த முட்டாள்களுக்கு இதுதான் பதில். இந்த வெங்காயம் தூக்குனா இந்த வெங்காயத்துக்கு அந்த அடிதான். அது எவனா இருந்தாலும் சரிதான். அதுல ஒண்ணும் மாற்றம்லாம் இல்ல. அப்ப வந்து 10 கழுதையோட 11வது கழுதை விஜய். வேற என்ன, இந்த பெரியார் கழுதையை எவன் தூக்கிட்டு வந்தாலும் அந்த கழுதைக்கு அடி விழுகும் அப்படிங்கறத எதிரியை நாங்க முடிவு பண்ணுவோம்ப்பா. நீ முடிவு பண்ண கூடாது. எங்களுக்கு யார் எதிரிங்கிறத நாங்க முடிவு பண்ணுவோம். எப்படி எங்களுடைய கொள்கை தலைவன் யாருங்கிறத நாங்க முடிவு பண்ணிட்டோமோ, எங்களுக்கான அண்ணன் நாங்க யாருங்கிறத நாங்க யாருன்னு எப்படி முடிவு பண்ணி, இவ்வளவு பேர் அண்ணன்கள் மத்தியில கூட பிறந்தவனே இருக்கிறவன் மத்தியில ஏன் செந்தமிழன் சீமான் அண்ணனா ஏற்று பயணிக்கிறோம்? எங்களுக்கு தெரியும். எங்களுக்கான அண்ணன் யாருங்கிறது, எங்களுக்கு யார் அண்ணனா இருக்கணுங்கிறத நாங்க முடிவு பண்ணுவோம். எங்களுக்கு கொள்கை தலைவன் எவனா இருக்கணுங்கிறது, யாரா இருக்கணுங்கிறத நாங்க முடிவு பண்ணுவோம். அதே மாதிரி எங்கள் எதிரியை நாங்கள், எங்க துரோகியை நாங்க முடிவு பண்ணிட்டோம். எங்களுக்கு துரோகி யாருங்கிறத நாங்க முடிவு பண்ணிட்டோம். எங்க எதிரியை நாங்க முடிவு பண்ணுவோம் களத்துல. கண்டிப்பா கண்டிப்பா. நீ யாரு வெங்காயம் வந்து பேசுறதுக்கு? சரி, ரொம்ப நல்லது. நீண்ட நேரம் பேசிட்டோம். இன்னும் வருங்காலங்கள்ல சீமான் அவர்களுடைய சிவதாண்டவத்தை மக்களுக்கு மத்தியில தொடரும் நல்ல முறையில் நம்ம போய் சேர்ப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். போர்வால் நன்றி, வணக்கங்களும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழர்.